அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். வணிக ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் துணை நிறுவனமான அல் சால்மியா குடும்ப திட்ட மேம்பாட்டு நிறுவனம் அல் கைரவான் பகுதியில் உள்ள Q1 திட்டத்திற்குள் சுகாதார கிளப்பை உருவாக்கி இயக்குவதற்கான ஆக்சிஜன் ஃபிட்னஸ் ஹெல்த் இன்ஸ்டிடியூட்டுடன் முதலீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்சிஜன் ஃபிட்னஸ் ஹெல்த் இன்ஸ்டிடியூட் அல் கைரவானை செயல்படுத்தி முதலீடு செய்யும் சுகாதார கிளப் நிலையத்தின் பரப்பளவு 2000 சதுர மீட்டர் ஆகும் எனவும், அதே நேரத்தில் பொது பார்க்கிங் பகுதி 5655 சதுர மீட்டர் வரை நீண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வெளிப்புற மற்றும் அடித்தள பார்க்கிங் இடங்களுக்கு இடையில் விநியோகிக்கப்படுவதாகவும், இது போக்குவரத்தின் ஓட்டத்தையும் திட்ட வசதிகளுக்கான அணுகலை எளிதாக்குகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயல்படுத்தல் காலம் 24 மாதங்கள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், அங்கீகரிக்கப்பட்ட கால அட்டவணையின்படி 2027ஆம் ஆண்டின் 4வது காலாண்டின் தொடக்கத்தில் திறக்கப்பட திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான சாலைகளில் லாரிகள் ஓட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நேரங்களை பொது போக்குவரத்துறை அறிவித்துள்ளது. மேலும் கனரக வாகன போக்குவரத்து காலங்களில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் நெரிசலை குறைப்பதற்கும் உள்துறை அமைச்சகத்தின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக செப்டம்பர் 1, 2025 முதல் ஜூன் 14, 2026 வரை பிரதான சாலைகளில் லாரிகள் ஓட்டுவதை தடை செய்வதற்கான பின்வரும் நேரங்களை பொது போக்குவரத்துறை அறிவித்துள்ளது. காலை நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 6:30 மணி முதல் 9 மணி வரை எனவும், மதிய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 12:30 மணி முதல் 3:30 மணி வரை இந்த தடை அமலில் இருக்கும் எனவும், மேலும் 15/6/2026 முதல் 31/8/2026 வரை லாரிகள் மீதான தடை மாலை நேரங்களில் மட்டுமே இருக்கும் எனவும், அதாவது மதியம் 12:30 மணி முதல் 3:30 மணி வரை மட்டுமே இருக்கும் என்றும் பொது போக்குவரத்து துறை தெளிவுபடுத்தியுள்ளது. உரிமம் பெறாத கடைகள் மற்றும் சலூன்கள் மீது வர்த்தக அமைச்சகம் கடும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் வணிக கட்டுப்பாட்டுத்துறை தொடர்ச்சியான ஆய்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு சட்டத்தை மீறி செயல்படும் பல நிறுவனங்களை மூடியுள்ளதாக தெரிவித்துள்ளது. தேவையான உரிமங்கள் இல்லாமல் இயங்கி வந்த 3 தையல் கடைகள் மற்றும் அங்கீகாரம் இல்லாமல் இயங்கி வந்த பல பெண்கள் அழகு நிலையங்கள் ஆகியவை மூடுவதற்கு அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. போலி பொருட்களை விற்பனை செய்ததற்காக ஒரு வணிக கடையையும் ஆய்வுக்குழுக்கள் மூடியுள்ளதாகவும், இதுபோன்ற நடைமுறைகள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களை நேரடியாக மீறுவது மட்டுமல்லாமல் சந்தை ஒருமைப்பாட்டை சேதப்படுத்துவதோடு சட்டப்பூர்வ வணிகங்கள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையையும் சிதைப்பதாக அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. குவைத் அதிகாரிகள் ஒழுங்கமைக்கப்பட்ட பெட்ரோலிய கடத்தல் கும்பலை கண்டுபிடித்து கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் குற்றப்புலனாய்வு பொதுத்துறை, நிதி குற்றங்களை எதிர்த்து போராடும் துறை மற்றும் கடல்சார் துறைமுக புலனாய்வு துறை உள்ளிட்ட குற்ற பாதுகாப்புத்துறை சுங்கப்பொது நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து குவைத்திலிருந்து பெட்ரோலிய பொருட்களை கடத்தும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலை கலைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இரும்பு என பெயரிடப்பட்ட 10 கொள்கலன்கள் ஏற்றுமதிக்கு தயாராக இருப்பதாக சுங்க நிர்வாகம் தெரிவித்ததை அடுத்து இந்த நடவடிக்கை தொடங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 நிறுவனங்கள் மற்றும் ஜெனரல் கட்டுமான குடியிருப்பு கட்டிடங்கள் ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்ட 2 சுங்க அறிவிப்புகளில் பெட்ரோலிய பொருட்கள் உண்மையில் இருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்ததாக தெரிவித்துள்ளனர். மேலும் விசாரணையில் குவைத் நகராட்சியில் பணிபுரியும் குவைத் நாட்டவர் ஒருவர் மற்றும் உள்துறை அமைச்சகத்தில் பணிபுரியும் குவைத் நாட்டவர் ஒருவர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், சக குற்றவாளியான இந்திய நபர்கள் 3 நபர்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் கப்து பகுதியில் பெட்ரோலிய பொருட்களை சேகரித்து நெகிழ்வான கொள்கலன்கள் மற்றும் தொட்டிகளில் சேமித்து சட்டவிரோத ஏற்றுமதியை எளிதாக்க சுங்க தரவுகளை பொய்யாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்தில் உள்ள பெட்ரோலிய பொருட்களை கண்டெய்னர்கள் கொண்டு தயாரித்து சேமித்து வைக்கும் வசதியை அதிகாரிகள் சோதனை செய்து இந்திய நாட்டு 3 கைது செய்துள்ளதாக தெரிவித்தனர். விசாரணையின் போது அவர்கள் இதில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்து மேலதிக நடவடிக்கைகளுக்காக தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உள்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள பொது குடியிருப்பு விவகார புலனாய்வுத்துறை மஹபல்லாவில் உள்ள பெதுன் ஒருவரை தங்கள் ஆதரவாளர்களிடமிருந்து தப்பி ஓடிய வீட்டு பணியாளர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வேலைக்கு அமர்த்தியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சமூக ஊடகங்களில் தப்பி ஓடிய தொழிலாளர்களின் புகைப்படங்கள் பரவுவதை புலனாய்வாளர்கள் கண்டறிந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை தொடங்கப்பட்டதாகவும் இது அவர்களை நேரடியாக சந்தேக நபரின் அடுக்குமாடி குடியிருப்புக்கு அழைத்து சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளே குவைத்தின் குடியிருப்பு சட்டங்களை அப்பட்டமாக மீறியதாக 10 தொழிலாளர்கள் பிளாட்டில் நெரிசலில் சிக்கியிருப்பதை கண்டு அதிகாரிகள் திகைத்து போனார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்கள் தலைமறைவாக வசிக்கும் அதே வேளையில் அவர்களை தினசரி கூலி அடிப்படையில் வேலைக்கு அமர்த்தி லாபம் ஈட்டியதற்காக அந்த நபர் சம்பவ இடத்திலேயே ஒப்புக்கொண்டார் எனவும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் வழக்கு தொடர அதிகாரிகளிடம் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் சட்ட நடவடிக்கை தற்போது நடைபெற்று வருவதாக உள்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. تمكنت الإدارة العامة لمباحث شؤون الإقامة من ضبط مقيم مخالف يقوم بإيواء وتشغيل عاملات متغيبات عن كفلائهن بنظام العمل اليومي بالمخالفة للقانون. وبعد التحريات المكثفة ورصد صور العاملات على أحد برامج التواصل الاجتماعي تم تحديد مكان تواجده في شقة في منطقة المهبولة، حيث تمت مداهمتها وضبط المتهم برفقة 10 عاملات مخالفات، وقد أقر بالواقعة وتمت إحالتهم جميعا إلى جهة الاختصاص لاتخاذ الإجراءات القانونية اللازمة. குவைத்திலிருந்து சவுதி அரேபியாவிற்கு காரில் பயணிப்போர் மெனாஃபெத் என்கிற செயலியை அதாவது அப்ளிகேஷனை பயன்படுத்துவதன் மூலம் உங்களது நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் என்று ஒரு குடிமகன் காணொலி வெளியிட்டிருக்காரு. இதுக்கு முன்னால் வரக்கூடிய காணொலி பாருங்க. إذا ناوي تروح بسيارتك من الكويت للسعودية سواء الخفجي أو الرياض أو أي منطقة، أنصحك تنزل عندك تطبيق منافذ، لأنك راح توفر مبالغ وتوفر وقت، وتقدر تسوي تأمين لسيارتك مدة أسبوع بسعر 120 ريال، أما بالحدود أقل شيء مدة شهر والسعر 250 ريال، وراح يوفر عليك الوقت بدال ما توقف بزحمة الحدود عند شركات التأمين. அதேபோல் அல்வாத்தியா கடற்கரை பகுதி மற்றும் ஷுவை கடற்கரை பகுதி பணிகள் நிறைவடைந்து விரைவில் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் மனித கடத்தலில் ஈடுபட்டதாக தேடப்பட்ட நேபாள வெளிநாட்டினர் கைது செய்து நாடு கடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத்தின் உள்துறை அமைச்சகம் மனித கடத்தல் மற்றும் புலம்பெயர்ந்தோர் கடத்தல் குற்றச்சாட்டின் பேரில் ஒரு நேபாள நாட்டைச் சேர்ந்த ஒருவரை நாடு கடத்தியுள்ளதாக தெரிவித்தது. குவைத்தில் அமைதியாக வசித்து வந்த அந்த நபரின் முகமூடி நேபாள பாதுகாப்பு அதிகாரிகள் அவரது குற்றங்களை விவரிக்கும் ஒரு சர்வதேச குறிப்பாணையை அனுப்பிய பின்னர் அவர்களின் நீதித்துறையால் வழங்கப்பட்ட ஆதாரங்களுடன் இந்த விடயம் அம்பலத்துக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வெளிப்பாடுகள் ஒரு இருண்ட படத்தை வரைந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டவர் சக நேபாள குடிமக்களை கடத்தி அவர்களின் விரக்தியை பயன்படுத்தி கொண்டு அவர்களின் துயரத்திலிருந்து லாபம் ஈட்டியதாக கூறப்படுகிறது. ஐரோப்பாவை நோக்கி தப்பிச் செல்ல முயன்ற போது இறந்த பல நேபாள வெளிநாட்டினரின் மரணங்களில் அவருக்கு பங்கு இருந்ததா என்ற கேள்விகள் பல எழும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவாக செயல்படுத்தப்பட்ட குவைத் துப்பறியும் நபர்கள் அதிக மக்கள் வசிக்கும் பகுதியான ஜிலிப்சூக் பகுதியில் அந்த நபரை கண்டுபிடித்து அவரது இரட்டை வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளது. குவைத் மண்ணில் அவரது கடத்தல் நடவடிக்கைகளை நடத்தியதற்கான எந்த ஆதாரத்தையும் புலனாய்வாளர்கள் உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் அவர் அவ்வாறு செய்திருந்தால் நாடு கடத்தப்படுவதற்கு முன்பு அவர் உள்ளூரில் நீதியை எதிர்கொண்டிருப்பார் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே அவர் கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை குற்றம் சாட்டப்பட்டவர் நாடு கடத்தப்பட்டார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்தல்லி பண்ணைகளில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்தல்லி பண்ணைகளில் ஒரு துயர விபத்து நடந்துள்ளதாகவும் விவசாய பகுதி வழியாக அறியப்பட்ட ஒரு தெருவில் ஒரு மோட்டார் சைக்கிள்
ஒரு வாகனத்துடன் மோதியதில் வெளிநாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பலத்த காயங்கள் மற்றும் எலும்பு முறிவுகளுக்கு ஆளானார் எனவும் இதனால் அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட வாகனத்தின் ஓட்டுநர் உடனடியாக கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக உரிய காவல் நிலையத்திற்கு அனுப்பப்பட்டார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்துறை அமைச்சகம் சாலை பாதுகாப்பிற்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளதுடன் குறிப்பாக போக்குவரத்து மற்றும் விவசாய நடவடிக்கைகள் உள்ள பகுதிகளில் அனைத்து சாலை பயனாளர்களும் அதிக விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. அதேபோல் அல் குவைசா பண்ணை கிடங்கில் நேற்றைய தினம் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்றைய தினம் மாலை ஜகரா மற்றும் கஸ்மா நிலையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு குழுக்கள் அல் குவைசா பகுதியில் உள்ள ஒரு பண்ணையில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்தியதாக தெரிவித்துள்ளனர். மேலும் தீ விரைவாக கட்டுப்பட்டதாகவும் மேலும் யாருக்கும் எந்த ஒரு காயங்களும் ஏற்படவில்லை எனவும் குவைத் தீயணைப்பு படை ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. போக்குவரத்து துறை கிங் ஃபஹத் சாலையின் அதாவது 40வது இலக்க சாலையின் வெளியேறும் இடத்திலிருந்து வலதுபுறம் தொடங்கி முபாரக்கல் கபீர் கவர்னரேட் நகராட்சி கட்டிடத்திற்கு எதிரே உள்ள சிக்னல் வரை ஃபஹத் அல் மாலிக் சாலை அதாவது 28ஆம் நம்பர் சாலை தற்காலிகமாக மூடப்படும் என தெரிவித்துள்ளது. இந்த மூடல் நேற்றைய தினம் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை வரை தொடர்ந்து அமலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகமது நகராட்சி கிளையின் பொது சுகாதாரம் மற்றும் சாலை பணிகள் இயக்குநரின் வழிகாட்டுதலின் கீழ் ஃபாஹிலில் துப்புரவு மையத்தின் தலைவர் தலைமையில் ஃபாஹில் தொழில்துறை நகரத்திலிருந்து கார்கள் மற்றும் கண்டெய்னர்களை அகற்றுவதாக தெரிவித்து ஒரு குடிமகன் காணொலி வெளியிட்டிருக்காரு. இதுக்கு முன்னால் வரக்கூடிய காணொலியை பாருங்க. சர்வதேச விமான நிலையத்தில் நெரிசல் மற்றும் போக்குவரத்து அடர்த்தி குறித்து பல புகார்கள் உள்ளதாகவும் இந்த பிரச்சனையை தீர்த்து சர்வதேச விமான நிலையத்திலிருந்து அல் ஜசீரா ஏர்வேஸ் கட்டிடத்திற்கு செல்லும் வருகை தளத்தில் ஒருங்கிணைந்து பாதையை பிரிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜசீரா விமான நிலைய கட்டிடத்தில் வருகை மற்றும் புறப்பாடு ஒரே இடத்தில் 2 வாயில்கள் இருப்பதால் அதிக நெரிசலுக்கு காரணமாக இருப்பதாகவும் இது வாகன நெரிசல் மற்றும் போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமாகும் என தெரிவித்து ஒரு குடிமகன் காணொலி வெளியிட்டிருக்காரு. முன்னால் வரக்கூடிய காணொலி பாருங்க. اللي بيسافر يروح قبل طيارته ب5 ساعات 6 ساعات ولا والله ما يطير. زحمة مو طبيعية عند المطار. أنا أول مرة يمر علي بحياتي دولة فيها 4 مطارات لازقين ببعض كلهم جنب بعض. ما مر علي يعني دائما الدول الثانية كل مدينة بعيدة عن الثانية يعني فيها مطار. பருவநிலை காரணமாக இந்த ஆண்டு குவைத்தில் குளிர்காலம் தாமதமாகும் என்று வானிலை ஆய்வாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். வார இறுதியில் ஈரப்பதம் அதிகரித்து செப்டம்பர் முதல் நாட்கள் வரை வடக்கு நோக்கி தொடரும் எனவும் செப்டம்பர் 6ஆம் தேதிக்கு பிறகு குவைத், வடக்கு அரேபியா மற்றும் ஈராக்கில் சுஹைல் நட்சத்திரம் தோன்றும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
செப்டம்பர் 1 என்பது காலநிலை அடிப்படையில் இலையுதிர் காலம் எனவும், ஆனால் வானியல் ரீதியாக செப்டம்பர் 22 அன்று சூரியன் வான பூமத்திய ரேகையில் செங்குத்தாக இருக்கும்போது இரவின் மணி நேரங்கள் பகலின் மணி நேரங்களுக்கு சமம் எனவும் தெரிவித்து வானிலை ஆய்வாளர் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னால் வரக்கூடிய காணொலியை பாருங்க. صبحكم الله بالخير. وفي 1/9 بإذن الله تعالى راح ندخل في الخريف مناخيا، راح نلاحظ تغير في الجو، خاصة في آخر الليل راح نلاحظ اعتدال بالحرارة وفيها شوية برودة ساعات الليل المتأخرة، لكن بالنهار الحرارة مستمرة ويانا لكن بانخفاض مستمر. لكن فلكيا راح ندخل في الخريف في 22/9 مع تعامد الشمس على خط الاستواء السماوي، فيتساوي الليل والنهار، وندخل في الأجواء المتقلبة بسبب تقارب خطوط الضغط الجوي بين الرياح الشمالية والجنوبية، فيحدث تدافع بينها فتولد الرياح المتقلبة. فإذا كانت نسبة الرطوبة عالية فنشهد تكثيف للغيوم مع رياح نشطة مثيرة للغبار وفيها رشات أمطار بإذن الله تعالى. لكن مع هذه الأجواء والرياح الشمالية الجافة المثيرة للغبار نتوقع خلال الفترة القادمة رياح نشطة وغبار وتضعف فرص الأمطار، لكن الحرارة راح نلاحظ انخفاض مستمر مع هذه الرياح الجافة الشمالية، لأنها تعبر المناطق المتجمدة في سيبيريا والقطب الشمالي، ومع ميلان الشمس باتجاه خط الاستواء السماوي تخف حرارتها المباشرة على هذه الرياح، فراح نلاحظ أجواء معتدلة خاصة بداية الليل وفيها برودة آخر الليل، وراح نلاحظ أجواء فيها غبار مع الرياح النشطة، وراح ندخل في أول مواسم الخريف وهو أصفري، تصفر السماء بالغبار، على هذا الأساس سموه الأصفري. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.